வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பனானா ஓட்ஸ் குக்கீஸ் அதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பழுத்த பனானா எடுத்துக்கணும். அது தோல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அதையும் நல்லா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம். ஒரு கப்பு ஓட்ஸு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 பாதாம், ஒரு அரை கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு கோதுமாவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறதுல எல்லாம் சேர்த்துடுங்க. முழு ஓட்ஸு 1/4 கப்பு அதையும் சேர்த்துடுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 கப்பு, இல்லைன்னா சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துருங்க. எல்லாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது. எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம ஒரு 1/4 கப்பு முந்திரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஓட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக செட் ஆகும். கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமாக இருக்கிறது கொஞ்சம் ஊறி நல்லா ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட் வச்சுட்டு நம்ம ஊற வச்சது 10 நிமிஷம் ஆகிடுச்சி. ஒரு நல்லிக்காய் சைஸில் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டாக பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல். இந்த மாதிரி வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வைக்கணும். இது பேக் ஆகும்போது கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 19 பிஸ்கெட்டு வந்திருக்கு எனக்கு. இப்போ ஒரு மூடி மாதிரி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் அந்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் அழுத்திட்டு கொஞ்சம் ரவுண்டாக அழகாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே லெவலாக இருக்கும். நம்ம கையிலெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கூர்மையான கத்தி இல்லைன்னா ஃபோர்க் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் 2 சைடு கொஞ்சம் குத்தி குத்தி எடுக்கணும். கொஞ்சம் அப்போ தான் நல்லா வெந்து வரும். உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உப்புன மாதிரி இருக்கும், உள்ளே வேவாது. இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வெந்து பிஸ்கெட் சூப்பராகிடும். அதில் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் சூடாக ஆறட்டும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம அருமையான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஒன்று உடைச்சி பார்த்து சாப்பிட்லாம்.
இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நீங்கள் பண்ணி டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரையும் கெட்டு போகாது. ஆனால் இது உடனே சீக்கிரம் காலி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.